சுகம் வெல்லும் விரல், எட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. அபி போன பேசிட்டு பெட் மேலே போட்டு போயிட்டியா? ஆமா, ஃபோன் பண்ணது யாரு? சரி, யாருன்னு பாப்போம். வெற்றி ஃபோன் பண்ணிருக்கான். டே வெற்றி, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணிருக்கோம். சார் இப்பதான் ஃபோன் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஆமா, அப்போ அபி வெற்றி ஃபோன் அட்டன் பண்ணாலும் வெற்றி கிட்ட பேசுறதா ராங் நம்பர் சொல்லலாம். அபி ஆரந்தவாளு, உன் குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டியோ? நீ வர. நான் சும்மா இல்லாம எதுக்கு போன் எடுத்து பேசணும்? ஐயோ போச்சு போச்சு. நான் வேற சும்மா இல்லாம லவ்வரே அது இதுன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். ஒருவேளை அவரு இனி நான் கிட்ட சொல்லிடுவாரோ? அபி நீ இருக்கியே, உன் வாழ்த்தனத்துக்கு ஒரு ஆள இல்லாம போயிட்டு இருக்கு. அதான் உன் வாழ்த்தனம் உனக்கே ஹாப்பா முடியணும்ல. அதான் இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன், இந்த மாதிரி சேட்டை ஏதாவது பண்ணுவேன். இப்போ இனி நான் வந்து நம்மள என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே கடவுளே கடவுளே. போச்சு, இனி என்ன வந்துட்டாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அண்ணா என்னண்ணா நீங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாமா? இல்ல நீங்க டயர்டா இருந்தா சொல்லுங்க, நம்ம நாளைக்கு கூட அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் வீட்டுக்கு போட்டுமா? என்ன சொன்ன? வீட்டுக்கு போறியா? விட்டாதான வீட்டுக்கு போவேன். நீயா எதுக்கு குழந்தைய மிரட்டிட்டு இருக்க? யாரு இவ குழந்தையா? அம்மா, இவ பண்ற வாழ்த்தனால உங்களுக்கு தெரியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாது புள்ள போல மூஞ்சி வச்சிட்டு இருக்க பத்தியா? டேய் சும்மா சும்மா குழந்தைய ஏதாவது சொல்லிக்கிட்டேன். அபிக்குட்டி என்னம்மா என்னாச்சு? அத்தை நான் எதுவுமே பண்ணல. இனி என்னதான் என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்காங்க. என்னன்னு கேளுங்க அத்தை. இவ குடும்பத்தினத்துக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. வெற்றியோட போன் அட்டன் பண்ணி பேசாது இல்லாம இப்ப அம்மா கிட்ட என்னைய போட்டு கொடுக்குறேன். இவ வெற்றி கிட்ட என்ன பேசலான்னு தெரியலையே. அம்மா, அவ சொல்றதை நம்பாதீங்க. அவ வாழ்த்தனத்துக்கு குடும்பத்தினத்துக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்குமா. இப்ப அவ என்ன பண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அண்ணா சொல்லிடுவாங்களா? அண்ணா சொன்னா அத்தையும் நம்மள தப்பா நினைப்பாங்களே. அண்ணாவை சொல்ல விடக்கூடாது. அத்தை அண்ணா இப்படிதான் இப்ப பாரு என் மேல ஏதாவது பழி போட்டுட்டே இருக்காங்க. என்ன தெரியுமா அண்ணாக்கு கோவம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய சாக்லேட்டை நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன்ல, அதான் அண்ணா என் மேல இவ்வளவு கோவப்படுறாங்க. அட அருந்தவாளு, சாக்லேட்டுக்காக உன் மேல பழி போடுறேன். கடைசியில் நம்ம இப்படி ஆக்கிறானே. இனியா உன்னை ரொம்ப டேமேஜ் பண்றா இவ. இனியா அபி குட்டி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து போறான். அந்த கொஞ்ச நேரமா அவகிட்ட ஏதாவது ஒரு கலாட்டா பண்ண வேண்டியது. குட்டிமாவை எதுவும் சொல்லாதடா. நீ கவலைப்படாதீ குட்டிமா, அத்தை இருக்கல்ல, அத்தை மீறி அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ அத்தை கிட்ட வந்துட்டு தாங்க. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சேன். உண்மையானத்தை நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க இப்பவுமே இப்படியே இருங்க. சோ ஸ்வீட். எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா? வாயாடி, இப்ப எப்படி அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னு வரணும். ஆப் வச்சுக்கிறேன் உனக்கு. அத்தை அண்ணனை பாருங்க, அக்கௌண்ட் சொல்லி தர மாட்டேன்னு எப்படி சிம்பாலிக்கா சொல்றாருன்னு. ஏனியா குழந்தை உங்ககிட்ட பாட்டு பார்க்கறதா வரா? அவளுக்கு அதை சொல்லி கொடுக்கறதோட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குட்டிமா, அண்ணன் சொல்லி தருவான், நீ கவலைப்படாத. இனியா அவளுக்கு சொல்லி கொடு, அவ அதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் பாத்துக்க. அம்மா, உங்களை வச்சுதான் அவ ஒரு காரியத்தையே சாதிச்சிட்டு இருக்கான். வாயாடி, எங்க அம்மாவை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறல நீனு. உங்க அம்மா இல்ல எங்க அத்தை. அட அருந்தவாளு, எனக்கு அம்மா வானதுக்கு அப்புறமா தான் உனக்கு அத்தை ஆனாங்க. பாப்பா சரி, உனக்கு அம்மா அவளுக்கு அத்தை போதுமா? விடுங்க. சரி இனியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா? நான் எந்த விஷயத்தை பத்தி பேசுவேன்? எல்லாம் எப்பவும் பேசுறதானே. அம்மா என்னம்மா மறுபடியும் கல்யாணத்தை பத்தியா? ஆமா இனியா, எனக்கு இதை தவிர வேற என்ன சொல்ல? இப்போதைக்கு எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் உனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், உனக்குன்னு ஒருத்தி எப்ப வருவானுதான் அந்த கவலையில தாண்டா இருக்கேன். நீயும் நாளை கடத்திக்கிட்டே போனா எப்படிடா? ஏனியா அத்தை பாவம்ல, உங்களுக்காக எவ்வளோலாம் தேடி அலைஞ்சு பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சமாவது மனசு இறங்க கூடாதா? ஏ வாயாடி, வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு. கல்யாணத்தை பத்தி பேசுற வயசா இது? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா இருவாளு. ஐயோ அண்ணா, நான் என்ன ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன்? உங்க கல்யாணத்தை பத்தி தானே பேசுறேன். வாயாடி, ஏனியா அபிக்குட்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு தெரியுது, உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேம்மா, நீங்க பாக்குற பொண்ணுலாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலம்மா. பெருசா யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. அதனால தான் வேணாம் தள்ளி போட்டுட்டு போறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். இப்ப கடைசியா ஒரு 4 போட்டோ வச்சிருக்கேன். அந்த 4 போட்டோ மட்டும் பாரு. அதில் உனக்கு யாரும் பிடிக்கலனா அம்மா இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேன், அமைதியா இருக்கேன். நீயும் எப்ப சொல்றியோ அப்ப நான் அம்மா என்ன பண்ணணும் பண்றேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இப்ப அம்மாக்காக ப்ளீஸா இந்த 4 போட்டோ மட்டும் பாரு. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். அம்மா ஏமா புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்களேன், நானே சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. இனி என்னன்னா நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
உண்மையாலத்த பாவம். அவங்க உங்களுக்காக தினமும் கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்காதான்னு நீங்க ஒரு நாளாவது அத்தை கூட கோவிலுக்கு போய் பாருங்க. அத்தை அங்க நின்று அழுதுட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் அத்தை எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. அதான் அத்தை சொல்றாங்கல்ல உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு. இப்ப என்ன கடைசியா ஒரு 4 போட்டோ தானே காட்டுறேன்றாங்க. அதை பார்த்துட்டு வேணும் வேணாம்னு சொல்லுங்களேன். அத்தை மனசும் கொஞ்சம் திருப்தி ஆகும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ அப்ப நீங்க சொல்லுங்க. அத்தை அதுக்கேற்ற மாதிரி பண்ண போறாங்க. பாத்தியாடா குட்டிமா கூட என்ன புரிஞ்சுக்கிட்டான். அவ சொல்ற மாதிரி இந்த 4 போட்டோ தான் இதான் கடைசி. இதை பாரு. இதுல யாருமே உனக்கு பிடிக்கலன்னா அம்மா இதை பத்தி பேசவே மாட்டேன். ப்ளீஸ்டா செல்லம். என் தங்கம்ல பாருடா கண்ணா. மாயாடி பூ கொடுக்க தானே வந்தேன். பூ கொடுக்க வந்து அம்மாக்கு அதுல பூ சுத்திட்டேன். இப்ப அம்மா உனக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் கேட்கறது தானே வரணும். அப்ப இருக்குடிமா அவளை உனக்கு. அண்ணா சும்மா சும்மா மிரட்டாதீங்க. நான் எப்பவுமே அத்தை பக்கம் தான். அத்தையோட கட்சி தான் நானு. அப்ப அக்கௌண்ட்ஸ் வேற யார்கிட்ட கத்துக்க போ. ஐயோ அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஊர்ல படிச்சு படிப்பாலே வேற யாருமே கிடையாது. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு நல்லா கைட் பண்றீங்க. ப்ளீஸ்ண்ணா. அதுலயும் அக்கௌண்ட்ஸுக்கு வேற எங்க போனாலும் எவன் சொல்லி தரது மண்டல ஏறவே மாட்டேங்குதுண்ணா. நீங்க தான் ஈஸி ஃபார்ம்ல ஈஸி மெத்தட்ல சொல்லி தரீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, தப்பு. சரி சரி சும்மா சொன்னேன். சரிம்மா இப்ப என்ன உங்களுக்கு 4 போட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லணும். நான் பிடிக்கலன்னு சொன்னா இதோட இந்த டாபிக் விட்டுருவீங்களா? கண்டிப்பா கண்ணா. நீ பார்த்துட்டு சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் இதோட இதை பத்தி பேசவே மாட்டேன். நீயும் எப்போ உன் கல்யாணத்தை பத்தி பேசுறியோ அப்ப நம்ம அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். சரிம்மா போட்டோ கொடுங்க. இதோ ஒரு நிமிஷம் கண்ணா, கையில தான் வச்சிருக்கேன். அம்மா கொடுக்குறேன் பாரு. பார்த்துட்டு நிதானமா பொறுமையாவே பாரு. பார்த்துட்டு சொல்லு. கொடுங்கம்மா. அப்பாடா இனியே நான் ஒரு வழியா போட்டோ பார்க்க சம்மதிச்சாரு. அண்ணா சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஓகே பண்ணிடுங்க. வாயாடி இரு இப்படியே பேசிட்டு தெரியும். சீக்கிரத்துல உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு வந்து நிக்கிறேன். அப்ப தெரியும். உனக்கு மாப்பிளை பார்க்க போகும்போது நான் தான் வருவேன். அப்ப இருக்கு உனக்கு. ஐயே அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணாண்ணா. மாப்பிளைய நானே பார்த்துருவேன். மறந்து போல போட்டோ வச்சுக்கோ. அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ண உங்க அம்மா அப்பா உன உதைக்கிறாங்களோ இல்லையோ நானே உதச்சிருவேன் பாத்துக்க. அண்ணா நீங்க இப்படி திட்டினா நாங்களும் எப்ப நல்லா பண்றது சைட் அடிக்கிறது? நாங்களும் இப்ப யூத் இல்ல. கேட்டீங்களா? குட்டிமா குட்டிமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அவ குட்டிமா இல்லம்மா பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா வந்து காமிக்கிறான் பாத்தீங்களா? அவன் சும்மா சொல்றாடா. அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். நம்ம குட்டிமா பத்தி நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். அம்மா நீங்க இப்படி அவளை நம்பிட்டு இருக்கறனால அவ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அருந்தவாளு அம்மாவை நல்லா உனக்கு ஏத்த மாதிரி மோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அண்ணா சும்மா சும்மா வர வரலன்னு பேசாதீங்க. போட்டோவை பாருங்க. நீங்க போட்டோவை பார்த்துட்டு நல்ல பண்ண ஓகேன்னு சொல்லுங்க. ஆமாடா நீ சும்மா பேசிட்டு இருக்காத. போட்டோ பாரு. சரிம்மா கொடுங்க. அம்மா நீங்க கொடுத்த இந்த 3 பொண்ணுங்களும் எனக்கு பிடிக்கலாமா? சாரிம்மா. ஏடா இன்னும் ஒரு போட்டோ இருக்கலாம். அந்த பொண்ணையும் பார்த்துட்டு நீ சொல்லு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அம்மா அதான் சொல்றேனே இந்த 3 பொண்ணுங்களுமே பிடிக்கல. அந்த ஒரு பொண்ணை மட்டும் பிடிச்சிடுமா என்ன? வேண்டாமா உங்க மனசுதான் கஷ்டப்படும். சொன்னா கேளுங்களேன். இனியா பரவாயில்ல. என் மனசு கஷ்டமே பட்டாலும் பரவாயில்ல. நீ இந்த போட்டோவை பார்த்துட்டு அப்புறமா சொல்லு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. நீ பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அம்மா ஏத்துக்கிறேன். சரி இப்போ உங்களுக்கு என்ன அந்த ஒரு போட்டோவே பார்த்துடணும் அவ்வளவுதானே? கொடுங்க பாக்குறேன். அத்தை அந்த போட்டோவை கொடுங்க அத்தை. நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். நான் பார்த்துட்டு அண்ணாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்றேன். குட்டிமா வேண்டாம். இந்த போட்டோவை இப்போ நீ பார்க்க கூடாது. இரு உன் அண்ணன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அப்புறமா இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப நீ சொல்லு என்னன்னு. சரியா? அத்தை எப்பவுமே நான் கேட்டா கொடுப்பீங்களா? இப்ப என்ன இந்த ஒரு போட்டோ மட்டும் கொடுக்க மாட்டீங்க? பொருடா குட்டிமா இரு இனி என்ன சொல்றான்னு பாப்போம். நானே கொடுக்குறேன். இனியா இந்தா. சரிங்க அத்தை. நீங்க சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். நீங்களே கொடுங்க. நான் அப்புறமா இந்த பொண்ணு போட்டோவை பாத்துக்கிறேன். என் தங்கம் நான் சொன்ன சமத்தை கேட்டுக்கிறேன். இவன் தான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இந்தடா என்னப்பா வாயாடி அதை சொல்லிட்டேனே. எங்க அம்மாவை நல்லா உன் பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். அதான் அம்மா எல்லாத்துக்கும் உனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா கொடுங்க. அந்த ஒரு போட்டோ தானே அதையும் பார்த்துறேன். கொடுங்க. இந்தடா. கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி
அம்மம்மா என்னைத்தான் ஆசைகளில் நீராட்டும். எனக்கு உனக்கு இருக்கும் நெருக்கம் இளமை கடந்து முதுமை வரைக்கும். என்ன அண்ணா ஒரே மட்டும் கவுந்துட்டாரு. அண்ணா அண்ணா என்ன என்ன வாயாடி? இல்லண்ணா 3 போட்டோவை அப்படிங்கிறதுக்குள்ள பாத்துட்டீங்க. இந்த ஒரு போட்டோவை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்களே. என்னண்ணா எப்படியே பிடிக்கலன்னு தானே சொல்ல போறீங்க? பிடிக்கலன்னு சொல்றதுக்கா இவ்வளோ நேரம் உத்து உத்து பாக்குறீங்க? அது அது வந்து ஆமா டைனியா, இவ்வளவு உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். சரி பரவாயில்ல, போட்டோவை கொடு. அவங்க கிட்டயும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு சொல்லிடுறேன். கூட அம்மா அது அது வந்து என்ன சொல்றது? பரவாயில்ல இனியா, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தயங்குறேன். பரவாயில்லடா, உனக்கு இந்த 4 பொண்ணுமே பிடிக்கல அப்படிதானே? சரி விடு, எப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியோ அப்பவே நம்ம இதை பத்தி பேசிக்கலாம். இந்த பொண்ணுங்களோட போட்டோலாம் அவங்க உங்க வீட்லயே கொடுத்துட சொல்லிடுறேன். குடுடாக்கடா. ஐயோ இல்லம்மா, அது அது வந்து என்னண்ணா அதை பிடிக்கல உங்களுக்கு? போட்டோவையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போட்டோ மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? கொடுங்க போட்டோவை. ஓயாடி நீ வேறவா? என்ன பண்ணலாம்? அம்மா அது வந்து நீங்க முதல்ல கொடுத்தீங்களா 3 பொண்ணுங்க போட்டோ, அது எனக்கு பிடிக்கலமா. அதானா, அந்த 3 போட்டோவும் பிடிக்கல, இந்த போட்டோவும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கெல்லாம் கையில வச்சுட்டு கொடுங்கண்ணா. இனியா, உனக்கு இந்த பொண்ணை பிடிக்காம இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் முகத்திலே தெரியுது அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. அண்ணா போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் பிடிக்காத போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? போட்டோவை கொடுங்க. இப்ப நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நானே வாங்கிக்கவா? வாயாடி வேண்டாம், இங்க பாரு, அமைதியா இரு. அவளை என்ன திட்ட? அவ கரெக்டா தானே சொல்றான். பிடிக்காத பொண்ணோட போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற? போட்டோவை கொடு. குட்டிமா நீ போய் இனியன் கையில இருக்க போட்டோ வாங்கிட்டு அப்போ. ஐயோ அம்மா, பிடிக்கலன்னு யார் சொன்னா? எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. இங்க இனியனாக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா. அந்த பொண்ணு யாரும் நான் பார்த்தே ஆகணுமே. இங்க இனியனாவையும் மயக்கிருக்காங்கன்னா அந்த பொண்ணு உண்மையாவே உலகாளியா தான் இருக்கணும். அண்ணா அந்த பொண்ணு போட்டோ காட்டுங்க, நானும் பாக்குறேன். இனியா, இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அம்மா இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கேட்டேன். இவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் எதிர்பார்த்த எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. ஆமாம்மா, இவங்க பேர் என்னம்மா? அவங்க பேர் தானே. போட்டோவை அபி குட்டி கிட்ட கொடு. குட்டிமா சொல்லுவா அவங்க பேர் என்னன்னு. அத்தை, அவங்க பேர் எனக்கு எப்படி அத்தை தெரியும்? அதானே அம்மா, இவங்க பேர் எப்படிமா அவளுக்கு தெரியும்? என்னம்மா சொல்றீங்க? இனியா, நீ போட்டோவை குட்டிமா கிட்ட கொடு. அவ பேர் மட்டும் இல்ல, மொத்த ஜாதகத்தையுமே சொல்லுவா பாரு. நீ போட்டோவை கொடு. அத்தை, ஒருவேளை நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. குட்டிமா போட்டோ பார்த்துட்டு சொல்லு, அப்ப யாருன்னு உனக்கே தெரியும். சரிங்க அத்தை. அண்ணா அத்தை சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கணும். போட்டோ எடுத்துட்டு வாங்க. பேரு ஊரு ஜாதகம்னு மொத்த டீடைல்ஸும் கொடுத்துறேன். கொடுங்க. அருந்தவாளு கரெக்டா சொல்லு. ஏதாவது தப்பா சொன்ன மண்டையில கொட்டுமா பாத்துக்க. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. இதை அத்தை சொல்றாங்கன்னு கேட்டேன். நீங்க வேற. நான் தெரிஞ்சாதான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன திட்டக்கூடாது, சரியா? சரி, இந்த பார்த்துட்டு பேரை சொல்லு. முதல்ல பேர் என்னன்னு சொல்லு, அப்புறம் மத்ததை பார்ப்போம். எங்க அம்மா குட்டி. என்னது அம்மா குட்டியா? ஏய் வாளு, என்ன சொல்ற? ஆமாண்ணா, இவன் எங்க அம்மு. இல்ல இவன் என் அக்கா சஹானா, என் சித்தி பொண்ணு. எங்க அக்கா இவங்க ஆர்மில இருக்காங்க. அம்மா என்னம்மா என்ன சொல்றா இவன்? ஆமாண்டா இனியா, இவன் நம்ம கௌரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய தங்கச்சி பொண்ணுதான். கோவில்ல அவங்களும் இவளுக்காக வரன் பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப நானும் உனக்காக வரன் பார்க்க போனல, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சா. அதான் இந்த போட்டோ வாங்கிட்டு வந்து உனக்கு காட்டலாமே நினைச்சேன். உனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், அதனாலதான் கொண்டு வந்தேன். எனக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. உனக்கு ஏதாவது? ஐயோம்மா, நான் மட்டும் அதை பாப்பானா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா. எனக்கு தேவை என் மனசுக்கு பிடிக்கணும், அதை விட உங்களுக்கு பிடிக்கணும். இதை நான் பார்த்த பொண்ணுங்களை விட இவ்வளவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்க முகத்திலே தெரியுது. அதே போல எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வேண்டாமா, அவங்க மட்டும் போதும். இருண்டா இனியா, அதனால போட்டோவை நம்பிக்கையா வாங்கிட்டு வந்தேன். நீ இதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டலாம். கேட்டுட்டு மேற்கொண்டு என்னன்னு நம்ம பேசலாமா? கண்டிப்பாமா, மேற்கொண்டு என்ன பண்ணணும் பண்ணுங்க. சரிப்பா, அப்பா கிட்ட காமிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு வேதாவை தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். பாத்துக்கலாம், வேதாவை தானே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என் அக்கா தான் இந்த வீட்டுக்கு வர போறாளா? அப்போ இனி என்ன, உங்களை நான் அண்ணன் கூப்பிடுறதா இல்ல மாமன் கூப்பிடுறதா? இப்ப அது ரொம்ப முக்கியம்ல. அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மரியாதையா வா சொல்லி கொடுக்குறேன். வந்து இவ்வளவு நேரம் ஓபி மட்டும் தான் அடிச்சிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்துட்டு வா. அப்புறம்
அந்த போட்டோ இனிமே உன் கையில வேண்டாம், எனக்கு கொடுத்துரு சரியா? நான் பாத்துக்கிறேன். டேய் வெற்றி, என்னடா இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோமே, இந்த சந்தோஷத்துக்கு என்ன ரீசன்? ஒருவேளை அந்த ஃபோன் காலா இருக்குமோ? மேபி இருக்கலாம். யார் இவருன்னே தெரியல. என்ன வாய் பேசுது அந்த பொண்ணு? ஃபர்ஸ்ட் வெற்றியை நான் கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு கேட்கணும். கேட்குறேன். ஆனா வெற்றி அண்ணா கிட்ட எப்படி கேட்கறது? எப்படியாவது கேட்போம், கேட்டுருவோம். சரி, முதல்ல நம்ம சக்தி போய் பார்ப்போம். நடந்ததை மச்சான் கிட்ட சொல்லுவோம், அப்புறமா என்னன்னு பேசுவோம். என்னமோ சஹானா அவ தங்கச்சியை பத்தி சொல்லும் போதும் இன்னைக்கு நான் இந்த ஃபோன் கால் பேசுனதும் ரெண்டுமே எனக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸை கொடுக்குது. சஹானாவோட தங்கச்சியை பத்தி பேசும்போது வர அதே சேம் ஃபீலிங் இன்னைக்கு இந்த பொண்ணு என்கிட்ட பேசும்போதும் வந்தது. யாருன்னு தெரியல, பட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. டேய் வெற்றி, ரொம்ப தப்படா கண்ணா, பார்த்துக்க. முதல்ல மச்சான பார்க்கணும், விஷயத்த சொல்றோம், அப்புறமா மற்றதை பத்தி யோசிக்கிறோம். முதல்ல போறோம். டேய் மச்சான், எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க? வெற்றி டார்லிங், என்ன இந்த டைம்ல சார் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? மாம், அது வந்து வேதா டார்லிங், அது ஃப்ரெண்டை பார்க்க போறேன் டார்லிங். ஃப்ரெண்டுனா வேற யாரும் இல்லை, நம்ம சக்தி தான். சக்தியை பார்க்க போறேன் டார்லிங். ப்ளீஸ் டார்லும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வெற்றி, டைம் என்னன்னு பாத்தியா? இந்த டைமுக்கு மேலே நீ வெளியில போனா உன் உடம்பு கொத்துக்காது. சொன்ன கேளு. இப்போ சீசன் எப்படி இருக்கு? இந்த கோல்ட் சீசன்ல நீ வெளியில போயிட்டு வர போறியா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் உடம்பு கொத்துக்காது. சொன்ன கேள்றா கண்ணா. போய் பெட்ரூம்ல போயிட்டு பாடு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். போ டார்லிங். டார்லும், வேதா டார்லிங், நான் இன்னும் சின்ன குழந்தையா, இவ்வளோ பெரிய பையனா வந்திருக்கேன். டிகிரியே முடிக்க போறேன். இன்னும் என்ன நீ பேபி மாதிரி பார்த்துக்கிட்டா எப்படி டார்லிங்? டார்லிங் ப்ளீஸ் டார்லிங், சக்தி கூட தான் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் வேதா டார்லிங். வெற்றி கண்ணா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நாள்சாட்டியம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேரும் நம்புறதுக்கெல்லாம் இல்லை. நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னு இந்த வேதாக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த டைமுக்கு மேலே வெளியில போகக்கூடாதுன்னு. வேணாமா, நீ உள்ள போ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே மம்மியும் செஞ்சு தரேன். இல்லையா, லக்ஷ்மி ஆண்டி இருக்காளா, அவளை செஞ்சு தர சொல்றேன். என்னடா கண்ணா? மாம், இப்படி என்ன சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டா எப்படி மாம்? ப்ளீஸ் மாம், கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 hours போயிட்டு உடனே வந்துடுறேன் மாம். மாம் மாம் ப்ளீஸ் மாம். வெற்றி டார்லிங், அமைதியா இரு. ஃபோன் வருதுல, யாருன்னு பார்த்துட்டு வரேன். அட, உமையால் தான் கால் பண்றான். வெற்றி டார்லிங், இந்த உமையால் அம்மா கால் பண்றா. அட அம்மாவா? மாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இனியன் எனக்கு கால் பண்ணேன். இருக்கா? எப்படி இருக்கா? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்காமா, கேட்டியா? மாம், நாங்களும் பிசினஸ் பத்தியவா பேசுவோம். இல்ல மாம், நான் ஃபோன் பண்ணேன், பட் அண்ணா பிக்கப் பண்ணல. அண்ணா ஏதோ பிஸியா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே டார்லிங், வெயிட் பண்ணு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மாம், நான் வெளியில போயிட்டு வரேன் ப்ளீஸ் மாம். சிக்கனா, அமைதியா இருடா. ஹலோ, சொல்லு உமையால். வேதா, ஒரு சந்தோஷமான விஷயம். வேதா, சந்தோஷமான விஷயமா? சொல்லு உமையால், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல வேதா, இனியனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தல, பொண்ணு அமைஞ்சிருச்சு. இனியனும் அந்த பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். அவனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். என்ன உமையால் சொல்ற? உண்மையாவா? இனியன் சம்மதிச்சிட்டானா? பொண்ணு பிடிச்சிருக்காமா? பொண்ணு எப்படி? பொண்ணு ஃபேமிலி எப்படி? அட, இனியன் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. அப்போ கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, ரைட்டு? ஆமா வேதா, பொண்ணு ரொம்ப லட்சணமா லட்சுமி கலாச்சமா இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விட இனியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் வேதா. நான் போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன், நீ பாரு. கண்டிப்பா உமையால், நமக்கு பிடிக்காதான் இருக்கட்டும், இனியனுக்கு பிடிச்சிருக்கா. இனியனுக்கு பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே. அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா போதும். ஆமா வேதா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணு இருக்காளா, அதனால அவன் ஓகேன்னு உடனே சொல்லிட்டான். அப்புறம் என்ன உமையால், இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆமா, பொண்ணு ஃபேமிலி பத்தி சொல்ல வேணா, ஸ்டேட்டஸ்லாம் எப்படி நமக்கு ஈக்குவல் தானே? அது வேதா, அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். பொண்ணு எந்த ஊர் தெரியுமா? சொல்லு உமையால். நம்ம இனியனுக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஊர்ல தான் இருக்கா. அதாம்மா, உங்க ஊர்ல தான் இருக்கா. ஆர்மியில இருக்க பொண்ணு தான். ஏய் வாவ், இந்த ஊர்லயா? என்ன உமையால் சொல்ற? நம்ம ஊர்ல? அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரினா எனக்கு தெரிஞ்சு நம்ம மினிஸ்டர் பொண்ணா, இல்ல நம்ம எக்ஸ்எம்எல்ஏ இருக்காரு அவரோட பொண்ணா, இல்ல கவுன்சிலர் பொண்ணா? எந்த பொண்ணடி? வேதா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு வீடு ரொம்ப வசதியானவங்களும் கிடையாது. கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான்.
நான் தான் வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு பொண்ணோட நல்ல குணம் தான் வேணும். நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா நல்ல குணமும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. இனி எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட், மிடில் கிளாஸா? உமையா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? நீ தான் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு இந்த பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையாது. என் வீட்டுக்கு வர மருமக என் பையனை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தா போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. உமையால் வாயை மூடு. நான் ஏதாவது சொல்லிட போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? நம்ம இனி எனக்கு வேற பொண்ணு கிடைக்காத மாதிரி போய் மிடில் கிளாஸ்ல பாத்திருக்கேன். இங்க பாரு உமையால், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறத மட்டும் பாரு. இல்லையோ நீ பொண்ணு பார்க்கறத விட்டு நம்ம இனி எனக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் பார்க்கறேன்.